ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 478 ஆரம்பிக்கிறது. அபேட்சகர் யார்? மனு மாந்தாதாவின் காலத்திலிருந்து வந்திருக்கிற தர்மசாஸ்திரத்தை அனுசரித்த யோகிதைகளை மனுநீதி சோழனின் பரம்பரையினரும் ஊர் நிர்வாக அங்கத்தினர்களுக்கு உரியனவாக வைத்து விட்டார்கள். இவற்றை தான் மேலே ஐட்டமாக பார்த்தோம். இந்த தகுதிகள் எல்லாம் உள்ள எவனாலும் அவன் நிர்வாகத்துக்கு வந்தால் சரியாகத்தான் நடப்பான். ஒரு கிராமத்தில் உள்ள ஜனங்களிடம் நான் இப்படியாகப்பட்ட யோகிதாம்சங்கள் உள்ளவன் என்று ஒரு தர்மிஷ்டன் சொல்லிக்கொண்டு கண்டென்ட் பண்ணாவிட்டாலும் தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் அவர்களுக்கே தங்களுக்கு மத்தியில் இப்பேற்பட்டவர்கள் யார் யார் விசேஷமாக இருக்கிறார்கள்னு தெரியும் அல்லவா? இன்னார் நல்ல யோகியதை உள்ளவர், யோக்கியர், படிப்பாளி, குணத்திலும் நல்லவர், புத்திசாலித்தனம் உள்ளவர், காரிய சாமர்த்தியம் உள்ளவர், இவரிடம் நிர்வாக பொறுப்பு தரலாம் என்று கிராமத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஜனங்கள் சில பேரை பற்றி விசேஷமாக நினைப்பார்கள் அல்லவா? இம்மாதிரி பகுதிகளை தற்பொழுது வார்டு என்கிறோம். அக்காலத்தில் குடும்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது ஊர் சபைகளில் ஒரு வார்டுக்கு ஒரு மெம்பர் என்று தேர்ந்தெடுப்பதைப் போலவே அப்பொழுதும் குடும்புக்கு ஒருவர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கிராமத்தை இப்படிப்பட்ட 30 குடும்பங்களாக பிரித்து 30 மெம்பர்கள் கொண்ட சபையை அமைத்திருக்கிறார்கள். மேலே சொன்னவாறு ஜனங்கள் சம்மதத்தை பெற்ற எவரானாலும் அவர்களை தேர்ந்தெடுக்க அப்பொழுது வகை செய்தார்கள். இது ஜனநாயக அம்சம்தானே. ஜாதியை வைத்தோ பாரம்பரியமாகவோ இல்லாமல் அரசன் அல்லது ஒரு அதிகாரஸ்தானத்தின் அப்பாயின்மெண்ட் அல்லது நாமினேஷன் என்றும் இல்லாமல் ஊர் சபை மெம்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் அது ஜனநாயக தத்துவத்தை சேர்ந்ததுதான். எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று வைட்டலான விஷயத்தை இப்பொழுது பார்த்து விடலாம். ராஜாங்க நியமனமும் இல்லை. ஜனங்களில் அனைவருமோ தகுதி பெற்ற சில பேரோ ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கும் முறையும் இல்லை என்று மட்டும் சொல்லி ரொம்ப நேரம் உங்களை காக்க வைத்து விட்டேன். அப்படியானால் அது என்ன முறை? மேலே சொன்னபடி ஒவ்வொரு குடும்பிலும் ஜனங்கள் மதிப்பு வைத்திருக்கிற பெரிய மனிதர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துதானே இருக்கும். இவர்கள் சாசனத்தில் சொன்னபடி எல்லா யோகிதாம்சங்களும் பெற்றிருக்கிறார்களா அல்லது அதில் டிஸ்குவாலிஃபை பண்ணுவதாக உள்ள எந்த அம்சமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா என்று பரிசீலித்து பார்த்து இந்த மாதிரி தகுதிகள் பெற்றிருக்க எல்லோரையும் அபேட்சகர்கள் என்று வைத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட அபேட்சகர்களுக்குள் தான் ஒவ்வொரு குடும்பக்கும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க செய்தார்கள். எலெக்ஷன் பொறுப்பாளர்கள் வைத்தார்கள், செய்தார்கள் என்றால் அப்படி பண்ணியது யார்? கிராம மகாசபை எப்பொழுதும் நடந்து கொண்டுதானே இருக்கும். அதுதான் இப்படி யோகியதை பெற்ற அபேட்சகர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து தேர்தல் நடத்தியிருக்கும். அதாவது நடப்பு சபை அடுத்த சபை தேர்தலுக்கு அபேட்சகர்களை செலக்ட் செய்திருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இப்படி நடக்கவில்லை. நடப்பு சபை அடுத்த சபைக்கான தேர்தலை நடத்துவது என்பதிலேயே பல ஊழல்கள் நடக்க இடம் உண்டு. அக்கால தேர்தல் விதிப்படி நடப்பு மெம்பர்கள் அடுத்த சபைக்கு மெம்பராக முடியாது, அவர்களுடைய பந்துக்களும் மெம்பராக முடியாது என்பது வாஸ்தவந்தானாலும் தங்களுக்கு வேண்டப்பட்ட சிநேகிதர்கள், பவ்யப்பட்டவர்கள் ஆகியவரை அடுத்த சபையின் அங்கத்தினராக கொண்டு வந்து ஸ்வயலாபம் பெறக்கூடும் அல்லவா? இதையும் தடுக்க வேண்டும் என்பதில் நம் முன்னோர் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அடுத்த தேர்தலில் இப்பொழுதுள்ள சபையின் சம்பந்தம் இல்லாதபடி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நம் குடியரசில் நடக்கவிருக்கும் முறையிலே ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது ஒரு தேர்தல் நடக்கும்போது அதிகாரத்திலுள்ள அரசாங்கத்தினர் அந்த தேர்தலை நடத்துவதிலேயே மற்ற கட்சிகளுக்கு இல்லாமல் தங்களுக்கு மட்டும் இருக்கிற அதிகாரம் முதலான அட்வான்டேஜ்களை கொண்டு தங்களுக்கு சாதகமாக ஏதேனும் பண்ணிக்கொண்டு விட முடியுமோ என்று தோன்ற இடம் இருக்கிறது. கட்சி ஆட்சி என்று ஏற்பட்டு ஏதோ ஒரு கட்சியின் நிர்வாகத்தில் அடுத்த தேர்தல் நடக்கிறது என்றால் கொஞ்சம் ஆஸ்பதமாக ஏதாவது தோன்ற இடம் உண்டுதானே. இதற்கு இடமே இல்லாதபடி நடப்பு சபை மெம்பரிலிருந்து வாரியம் என்ற பல கமிட்டிகளில் ஏதாவது ஒன்றில் பதவி வகிப்பவர்களான இந்த 30 பேருமே பதவி விலக வேண்டும். அதற்கப்புறம் தர்ம கிருத்திய சபைகள் எனப்படுபவற்றின் பொறுப்பிலே கீழேயே மத்தியஸ்தர்களை கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சாசனம் விதிக்கிறது. இந்த தர்ம கிருத சபைகள் என்பவை என்னவென்றால் கிராம மகாசபை தவிர அதன் 30 குடும்ப பிரிவினை தவிர அவரவரை சுதர்மப்படி கர்மா செய்விக்கிற 12 நாட்டாண்மைகளின் கீழ் கிராமத்தை 12 சேரிகளாக பிரித்திருந்தது. சேரி என்றால் என்னவோ ஏதோ என்று நினைக்க வேண்டாம். அக்ரஹாரமும் ஒரு சேரிதான். இவற்றுக்கான 12 நாட்டாண்மைகள் தான் தர்ம கிருத்திய சபைகள் என்று ஊகம் செய்து கொள்கிறார்கள்.
ஊகம் செய்து சொல்கிறார்கள். இவை ஒன்று சேர்ந்தே தேர்தல் நடத்தியது. 12 சேரியிலும் தர்ம கிருத்தியங்கள் கடை காணும் வாரியரே மத்தியஸ்தரை கொண்டு குறுக்கூட்டி கொடுப்பாராகவும் என்று சாசனத்தில் இருக்கிறது. கிராம மகாசபையினர் எல்லோரும் ஒரு வருடம் டேர்ம் முடிந்ததும் வெளியேறி விடுவார்கள். அப்புறம் மத்தியஸ்தர்கள் உதவியோடு அவசியமான காரியங்களுக்காக இன்டரிம் அட்மினிஸ்ட்ரேஷன் இடைக்கால நிர்வாகம் தர்மகிருத்திய சபைக்காரர்களாக நடத்தப்படும். அடுத்த சபைக்கான அபேட்சகர்களின் செலக்ஷன் அப்புறம் அதற்கான எலெக்ஷன் ஆகியவை இவர்கள் பொறுப்பிலே நடக்கும். ஒரே ஒரு ஊர் விவகாரம் தானாலும் இந்த இன்டரிம் பீரியட் ஒரு சில நாட்களாகத்தான் இருக்கும். அதற்குள் செலெக்ஷன் எலெக்ஷன் எல்லாம் நடந்துவிடும். ஊர் சபை என்ற ஒரே பாடியின் அதாவது அமைப்பின் கீழ் ஒன்றாக கூடி பணி செய்த 30 பேர் அடுத்த வருஷம் சபைக்கான அபேட்சகர்களை செலக்ட் செய்தால் இவர்கள் தங்களுக்குள் கலந்து கொண்டு தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமாறும் இப்பொழுது தங்கள் செய்த தப்பு தண்டாக்கள் அடுத்த சபையிலே வெளிவராதவாறும் செலக்ஷனை பண்ணிவிடலாம். தனித்தனியாய் வேறு வேறு ஜாதிகள் என்று அமைத்து ஒவ்வொன்றும் சுயேட்சையாக காரியம் செய்து கொண்டிருக்கும் 12 தர்மகிருத்திய சபைகளை சேர்ந்தவர்களை கொண்டு செலக்ஷன் செய்யும்போது அவர்கள் தங்களுக்குள் தகிடதத்தம் எதுவும் பண்ணுவதற்கில்லை. ஒவ்வொரு ஜாதிக்கும் தன்னை பற்றியிருந்த தன்மான உணர்ச்சியினால் நாம் ஏதாவது முறை பிசகி பண்ணினால் மற்ற ஜாதிகளின் நாட்டாண்மைகள் நம்மை பற்றி என்ன நினைக்கும் என்ற எண்ணம் இந்த நாட்டாண்மை ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஆதலால் அவை சந்தேகாஸ்பதமான எந்த யோசனையும் தெரிவிக்கவே முன்வராது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.